ஊட்டச்சத்தினுடைய அவசியம், இரத்த சோகை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதை பற்றி பேசுறதுக்கு நம்முடைய ஊட்டச்சத்து அலுவலகத்திலிருந்து சூப்பர்வைசரமா திருமதி மல்லிகா அவர்கள் வந்துள்ளார்கள். கேர்ள்ஸ் மட்டும் என்ன டீச்சர் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க, பாய்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னா நமக்கு தான் அதிகமா தேவை. ஏன்னா நமக்கு தான் லாஸ் இருக்குது, இழப்பு இருக்குது. அப்ப அதை ஈடுகட்டணும்னா நம்ம எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் சாப்பிடணும், எப்படிப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும், எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசுவாங்க. அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை பற்றி இன்னும் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஊட்டச்சத்து அலுவலர்கள் நமது பகுதியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு வழிவிட்டு நான் அமைகிறேன். அடுத்த டைம்ல 8வது வகுப்புல ஒரு பாடம் வருது. 7வது வகுப்புலையும் உடல் நலமும் சுகாதாரமும் ஒரு பாடம் இப்பதான் டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பாங்க. 8வது வகுப்புல எழுதி முடிச்சிருப்பாங்க. முடிஞ்சீங்களா முடிக்கலையா? என்னங்க அது 7வது வகுப்பு இனிமே தான் வருது. 8வது வகுப்புல வளரிடம் பருவம் அப்படின்னு ஒரு பாடம் செகண்ட் டேர்ம் லாஸ்ட்ல அல்லது தேர்ட் டேர்ம்ல வரும். அப்ப நான் நடத்த மாட்டேன். மேடம் என்ன சொன்னாங்கன்னு உங்ககிட்ட இருந்து தான் நான் கொஸ்டின் கேட்பேன். அதனால கிளீனா வாட்ச் பண்ணு. ஓகேயா? அனைவருக்கும் வணக்கம்பா. நான் வந்து உங்களுக்கு தெரியாது, பால்வாடி எல்லாம் இருக்கும்ல, பால்வாடி எனக்கு தெரியும். தானே எல்லாரும் சின்ன பிள்ளைல போயிருக்கீங்க. அந்த பால்வாடியில் ஆஃபீஸுக்கு சங்கர கோயில் இருக்கு. அந்த ஆஃபீஸில் நான் வந்து படிக்கிறேன். பால்வாடிக்குன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து டீச்சர் சொன்ன மாதிரி ஏன் பொம்பளை பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா, நம்ம தான் பெண்கள் தான் சொல்லுவாங்க, பெண்கள் தான் நம்ம வந்து எதிர்காலத்துல ஒரு நல்ல குழந்தைய, நல்ல ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடியது நல்ல பெண்கள் தான். அப்போ நம்ம பெண்கள் வந்து எப்படி இருக்கணும், எப்படிப்பா இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். உடனே அந்த ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு ஆரம்பத்திலேயே வளரிளம் பெண்கள். வளரிளம் பெண்கள்னா யாரு? எந்த வயசுல இருந்து சொல்லுங்க? எந்த வயசுல இருந்து வளரிளம் பெண்கள்? அதான் 11 வயசுல இருந்து. சரியாப்பா? அடல்சன்ட் கேர்ள்ஸ்னா எந்த ஏஜ்? எந்த ஏஜ்? டீனேஜ்னா வளரில் இருக்கீங்க. இதுனே வளரிளம் பெண்கள், அடல்சன்ட் கேர்ள்ஸ் எந்த ஏஜ்னா 11ல இருந்து 19 வயது வரைக்கும். சரியாப்பா? 11 வயதுல இருந்து 19 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு தான் எங்களை வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மீட்டிங், விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும். அவங்களே சொன்னீங்க எதுக்கு நாங்கள் எங்களுக்கு கற்றுக்கணும் அவங்க அந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு போடுங்க சார். நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், இப்போ படிக்கிறாங்க, தேவையான கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கள் பிரச்சனை வந்து அதை கொடுத்துருக்காங்க. உங்கள் படிப்பு வச்சுங்க. மூணாவது நீங்கள் படிக்கிற போல போயிட்டு வர வச்சுருக்க ஏதாவது ஆவணத்தை பஸ்ஸில் ஒரு கூட்டம் போயிருங்க, இப்போ சாலை கொடுத்து நடக்கணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு இந்த காவல் உதவியாக போயிட்டு அறிக்கை சொல்லுவாங்க. அவங்க அடிச்சாங்க எந்த இடம் எடுத்து போலீஸுக்கு கேட்பாங்க. வந்து ஒரு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும். நான் 3வது விஷயம், உங்களோட பெற்றோர்கள் இது யாருமே அப்பா அம்மா யாருமே இதான் நல்லவங்க தான், பிறந்தது எல்லாம் நல்லவங்க. அவங்க வளர்ப்புல மாறுபட்டு மாறுபட்டு காணப்படுறதுல எதனால் மாறுபடுறாங்க? பீடி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பீடி குடிக்கனால என்ன உடம்புக்கு கேட்டுங்க. அவங்க எதனால பீடி குடிக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணம் நமக்கு தேவை. பீடி குடிக்கிறது, அப்புறம் பீடி குடிக்கிறதுனால உடம்பு கேடாயிடுது. நீங்கள் படிக்க மக்கள் இருந்தீங்கன்னா அவங்க சுவாசம் முடிச்சுக்கலாம் போடுறதுல உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய இடங்களில் உணவு வளர்க்க போகிற மாஸ்க் போடுங்க அப்படின்னாங்க. மாஸ்க் போனீங்கன்னா டாக்டர்லாம் மாஸ்க்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு கையில் இந்த கொரோனா வரதுல எல்லாமே கையில் க்ளோஸ் போட்டு வேறுபடுத்தி அப்படின்ட்டாங்க. மூணாவது இந்த
குழந்தைகளுக்கு உள்ளாது நிறைய கடையில் அந்த கணேஷ் ஸ்கூலில் வைக்கிறாங்க. அந்த கணேஷ் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு பேர் வந்து ஸ்கூலுக்கு கேன்சர் மனிதனை அழிக்கிற சக்தியோட கேன்சர் நீங்கள் தேவைலாம் படம் போனீங்கன்னா அரசு விளம்பரம் தேவைப்படுங்க. திருவண்ணாமலை கோயில் எல்லாம் போட்டு முகமா வீங்கி கேன்சர் வருது எதிர்த்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம எழுதினோம் மறுபடியும் ஒன்றாம் படிக்க முடியும். ரிலீசன் படிக்கிறது படிக்க முடியாது. ஒன்றாம் சேர்த்து படிக்க ரிலீசன் மறுபடியும் கொடுத்தாருன்னா நீங்கள் ரிலீசன் மட்டும் இருந்தால் தான் போட முடியும். அப்போ அந்த ஆரம்பத்துலேருந்து தடுக்கணும்னா கண்டிப்பாக எங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் போலீஸ் உங்களுக்கு 10 ரூபா பேசுவாங்க. உங்கள் அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரோ இந்த கணேஷ் வருவாங்க. இந்த மாதிரி கூலிக்கு கஞ்சி அடிப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வேறு எதுவும் சொல்லுவாங்க. அவன் நாங்கள் என்ன சார் நாங்கள் ஒன்றும் யாருக்கு நீங்கள் தான் காட்டி கொடுத்து வச்சு சொல்ல மாட்டோம். உங்களான யோசனை நல்ல விஷயம் நடந்திருக்கிறதுனா மனுஷனை திருப்தி கொடுத்தது வேறு எந்த விஷயம் உங்களால் திருப்தி கொடுக்க முடியாது. நல்ல விஷயம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த விவரங்கள் வந்து யாருமே வராது. தோட்ட போனாலும் என்ன செய்வோம். எனக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு சாலை கொடுத்து நடந்தது. அந்த இடத்துல உங்களை இறங்கி அவரை காப்பாற்ற உங்களால் முயற்சி பண்ண முடியாது. யாரும் அவங்களோட அவசரமாக ஒரு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல நடந்துக்கிட்டு செல்ஃபோன் மூலம் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஒரு 2 செகண்டாக 1098ன்னா தெரியுமா? நம்பர், ஃப்ரீ கால் நம்பர். இதுக்கு முன்னாடி போலீஸ் வந்திருக்காங்களா இங்க? சத்தமா சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்ப தெம்பா பேசலாமா? 1098 இங்க இதை பத்தி விழிப்புணர்வு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா என்ன? சரிங்களா? ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு பிறந்த குழந்தையில இருந்து 18 வயது வரைக்கும் நீங்க வந்து குழந்தை தான். சரிங்களா? எத்தனை வயது வரைக்கும்? 18 வயது வரைக்கும் நீங்க வந்து குழந்தைங்க தான். அப்போ நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சம்மந்தப்பட்டவங்க, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரிதான். நம்ம பேரண்ட்ஸ் தவிர்த்து வேற யாரா இருந்தாலும் ஏதாவது பேசும்போது ஒரு 2-3 அடி தள்ளி இருந்து தான் பேசணும். அது முக்கியமா குழந்தைகள் நீங்க வந்து ரொம்ப கவனமா அதை வந்து தெரியாது இல்லையா? பக்கத்து வீட்டு தாத்தா, எங்க சித்தப்பா தான், எங்க மாமா தான் அப்படின்னு சொல்லி போய் மடியில் உட்காருவாங்க, பேசுவாங்க, வைப்பாங்க. நிறைய கேஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்போ வந்து இந்த ஃபோன் மயம் வந்ததுனால எல்லாமே டோட்டலி வேற மாதிரி இருக்கிறாங்க ஆண்கள் எல்லாம். அப்படித்தானே? அப்படித்தானே? தெரிஞ்சிருக்குங்களா? குட் டச் பேட் டச் பற்றி சொல்லியிருக்காங்களா? தெரியுமில்ல? குழந்தைங்களும் நீங்க பெண்கள், நீங்க பெண் குழந்தைகளாலும் சரிதான், ஆண் குழந்தைகளுக்கும் அதாவது ஒரு நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில். சரிங்களா? நீங்களும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம யார் நம்மளை வந்து கூப்பிடுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அந்த அணுகுமுறை தெரியும். அப்படித்தானே? சில பேர் ஏமாத்தி கூட கூட்டு போடலாம். சாக்லேட் எல்லாம் தரல, நீங்க சாக்லேட்டுக்கு அடிக்டா? ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? ஏதாவது கொடுத்து இந்த மாதிரி உங்களை வந்து பலவீனத்தை பயன்படுத்தி யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம்னு யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து பார்ப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் ஹாய் சொல்லுவாங்க, தேர்ட் டைம் ஏதாவது சாக்லேட் கொடுத்து பார்ப்பாங்க. அப்படித்தானே? நம்ம அருகாமையில் நம்ம வீட்டு பக்கத்திலேயே அந்த எதிரி இருக்கலாம். அதனால நம்ம வந்து சுதாரித்து இருக்கணும், பாதுகாப்பான முறையில் இருக்கணும். டெய்லி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனதுலேருந்து சாயந்தரம் என்ன வரைக்கும் நடந்தது, யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டும் நம்ம வீட்டில் போய் பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவீங்களா? அப்பா அம்மாட்ட சொல்லுவீங்களா? அந்த பழக்கம் டெய்லி வச்சுக்கணும். சும்மா போனோடனே இன்னைக்கு இந்த மிஸ் இப்படி சொன்னாங்கம்மா, அந்த மிஸ் அடிச்சாங்கம்மா, இதை படிக்கலாம் சொல்லியிருக்காங்கம்மா, அதெல்லாம் சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். சரியா? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்த்துக்கிட்டோம், சரிங்களா, இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி அவன்கிட்ட சண்டை போட்டாங்க, நாங்கள் டீச்சர்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் A to Z முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து அப்பா அம்மாட்ட சொல்லணும். சரிங்களா? ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல பயமாக இருந்தாலும் உங்கள் டீச்சர்ஸ் கண்டிப்பான முறையில் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி ஆகணும். சரிங்களா? கண்டிப்பாக எல்லா டீச்சருமே உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் தான் இருப்பாங்க. அப்படி தானே? ஒரு 5 டீச்சர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 4 டீச்சர் உங்களுக்கு பிடிச்ச டீச்சராக தான் இருப்பாங்க. அதனால் எல்லா விஷயத்துமே நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணணும், பயப்படவே கூடாது. சரிங்களா? அவசர உதவி எண் என்ன அப்படின்னா என்னன்னு தெரியுமா? காவலர் அவசர உதவி எண் அப்படின்னா தெரியுமா? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. 100. சரிங்களா? நம்பர் 100 காவலர் அவசர உதவி எண் அப்படின்னா நம்பர் 100. அந்த இடத்துல நமக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா
இப்போ தான் செல் இல்லாத ஆளே இல்லைல்ல, அப்படி தானே? செல் எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரியும், பட்டன் செல்லும் யூஸ் பண்ண தெரியும், டச்சும் யூஸ் பண்ண தெரியும். அதனால் அந்த இடத்துல ஆபத்தான இடங்கள்ல நம்பர் 100 அடித்து நீங்கள் சொல்லலாம், அப்பா அம்மாகிட்ட அதை எடுத்து சொல்லலாம். அதுக்கடுத்து 1098 குழந்தைகள் தவிர்த்து பெண்களுக்கு அப்பா அம்மா வெளியில் வேலைக்கு போவாங்கல்ல, அங்கே ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் 181 181 சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அம்மா அம்மா முதியோர் அந்த மாதிரி அவங்களுக்கு. சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கணும். 181 சத்தமாக சொல்லுங்க. 1098 என்னது? 181 என்னது? பெண்களுக்கு. சரிங்களா? 18 வயது மேல உள்ளவங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி 1930 அப்படின்னா சைபர் கிரைம், பண மோசடி சம்மந்தமா. அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்கூலில் வந்து 2 உமன் போலீஸ் வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லணும். சரிங்களா? 1930 அது என்னதுங்க? பண மோசடி, சைபர் கிரைம். சரிங்களா? அதை வந்து சொல்லணும். சரிங்களா? அப்புறம் முக்கியமாக வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லணும், இந்த ஹெல்மெட் போட்டு போங்கம்மா. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ஹெல்மெட் போட்டு போங்க. சாலை விதிகளை வந்து மதிக்கணும். எப்படி போய் எப்படி வருவீங்க ரோட்டில்? இடது பக்கமாக போய் இடது பக்கமாக தான் வரணும், அப்படி தானே? அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன சின்ன நம்ம ஊர்கள் வந்து நகரமெல்லாம் கிடையாது, சிக்னல் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இடது பக்கமாக போய் இடது பக்கமாக தான் வரணும். பஸ்ஸில் இதில் வரீங்களா? பஸ்ஸில் வர்றதில்ல. சரி, ஓகே, வெரி குட். அந்த மாதிரி தான் இருக்கணும். முக்கியமாக நான் சொன்ன விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மாட்ட சொல்லணும். முக்கியமாக ஒரு சிலர்கிட்ட பார்த்து தான் பேசணும், அவங்க நம்ம கூட சொந்தக்காரங்க தானே அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தணும். யாராவது வந்தால் பேசினா அனலைஸ் பண்ணி யோசிக்கணும், அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். அவங்களோட அப்பா அம்மா ஃபோன் நம்பர்லாம் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே, வெரி குட். அது மாதிரி ஸ்கூல் நம்பர் தெரியுமா? தெரியாதுங்களா? ஸ்கூல் நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். டீச்சர் நம்பர் தெரியுமா? எல்லாரும் எழுதி வச்சதோட கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன வெளியில ஏதாவது பிரச்சனை, நீங்க போற இடத்துல, ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போகையில போற இடத்துல பிரச்சனை நமக்கு டக்குன்னு சொல்லணும்னா யார்கிட்ட சொன்னா அது வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க அடுத்த இடத்துல அப்படின்னு யோசிக்கணும். மிஸ்ஸுக்கு அடிச்சு சொல்லலாம். சரிங்களா? கண்டிப்பா அந்த சிக்கல்ல இருந்து அவங்கள விடுபட அவங்க வந்து முயற்சி எடுப்பாங்க அந்த இடத்துல. சரிங்களா? அதனால மறக்காம எங்க அடிச்சா மறந்து போச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்க நேரடியா டீச்சருக்கு அடிக்கலாம். உங்களுக்கு அடிச்சோங்க. ஆமா, அந்த டைரி நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணதோட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? வீட்டில் அப்பா அம்மா நம்பரும் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும், இதுவும் தெரிஞ்சிருக்கணும். வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். அப்பா அம்மா பேச்சத்தான் கேட்கணும், டீச்சர் பேச்சையும் கேட்கணும். கேட்பீங்களா? எத்தனை பேர் நீங்கள் டீச்சர் பேச்சு கேட்பீங்க? பரவாயில்ல, வெரி குட், வெரி குட். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எல்லாருமே நல்லபடியா முன்னேறுவீங்க. வாழ்த்துக்கள். நல்லபடியா படிக்கணும். இந்த ஸ்கூல்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சின்ன ரிமார்க் கூட வந்தது கிடையாது. நாங்களே இந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு யோசிச்சு தான் வந்தோம். அந்த மாதிரி நான் விசாரிச்சு சின்ன ரிமார்க் கூட வந்தது கிடையாது. ஸ்கூலா வரணும், நாங்களும் அடுத்து வரணும், உங்களை பார்ப்போம். சரிங்களா? இவ்வளோ நேரம் ரொம்ப கவனமா உற்சாகமா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேற்கொள்வதை பணிவுடன் மேடை கழிக்கிறோம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, மதிப்புக்குரிய பள்ளியினுடைய செயலாளர் அவர்களே, வந்திருக்கின்ற விருந்தினர்களே, சுற்றுச்சூழல் அமைப்பின் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பாக உங்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இனியதொரு நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கும் திரு வெங்கடேஷ் சார் அவர்களின் தலைமையிலான அந்த குழுவினர் அனைவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்கு என்ன அவசியம் வந்தது என்பது உங்கள்
சரியானதாக இல்லை. பனி தேவையில்லாத காலங்களில் பனி விழுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நாம் தான் காரணம். நாம் இந்த மண்ணை மலராக்கி விட்டோம், இந்த பூமியை மாசுபடுத்தி விட்டோம், இந்த காற்றினை மாசுபடுத்தி விட்டோம், நம்மை சுற்றியுள்ள எல்லா இடங்களையும் மாசுபடுத்தி விட்டோம். இன்னும் சொல்ல போனால் நமது உடலையும் கூட ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையுமே அசுத்தப்படுத்தி கொண்டிருந்தால் மனிதன் வாழ்வது எப்படி? இதனை உங்களுக்குள் விதைப்பதற்காக வருகை தந்துள்ள இந்த குழுவினை பள்ளியின் சார்பாக மீண்டும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியினை கண்டு கழியுங்கள். அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் விதையுங்கள். அதுதான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது. இத்தனை ஒரு 400 பேர் இருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு விதைத்தால் எதிர்கால சந்ததி சிறப்புற அமையும். உங்களை இந்த ஒரு கவனத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்வை சிறப்பாக தொடங்கி வைத்த நமது பள்ளியினுடைய தலைமையாசிரியர் அவர்களுக்கு இப்பொழுது என்னுடைய எல்லா பள்ளிகளின் சார்பாக பொன்னாடை நமது பள்ளியினுடைய செயலர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தேசிய பசுமை பள்ளியின் சார்பாகவும் சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பாகவும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்பாடு முதல் ஆசிரியர்கள் பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த வேண்டாம், துணிப்பையை பயன்படுத்தும் என்ற நோக்கத்துடன் துணிப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. நிகழ்வை சிறப்பாக துவங்கி வைத்த நமது பள்ளியுடைய தலைமையாசிரியர்களுக்கும் உதவி தலைமையாசிரியர்களுக்கும் மற்றும் நம்ம பள்ளியுடைய செயலர் அவர்களுக்கும் இருபது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மதிய நேர பசுமை தெரிந்து கொண்டு அந்த காலத்தில வணக்கம் வருகிறது. தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காவல்நிலை மாற்றுத்துறையின் சார்பாகவும் தேசிய பசுமை படையின் சார்பாகவும் சுற்றுச்சூழல் மன்றங்களின் சார்பாகவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல சுற்றுச்சூழல் எப்படி மாசு அடைஞ்சிருக்கு, சரி இதை பாதுகாக்கிறது எப்படி வரக்கூடிய தலைமுறைகளை காக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கோம்னே. புரியுதானே? சரி சொல்லுங்க அண்ணே. இன்னைக்கு இருக்கிற காலநிலைகள் காலநிலை கிளைமேட் சேஞ்ச் போட்டிருக்கேன். ஒண்ணும் புரியாம இருக்கு உனக்கு. ஆமாண்ணே, கிளைமேட் சேஞ்ச் உனக்கு புரியாது. கிளைமேட் சேஞ்ச் தலைமை ஆசிரியர் சொல்லும்போது சொன்னாங்க. ஆமா, வெயில் கோடை காலத்துல மே மாசம் வெயில் அடிக்க வேண்டியது இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிக்க முடியுதா? நிக்க முடியல. காரணம் என்ன? நம்மளே பூமி முன்னாடி அந்த குற்றாலம் இந்த பக்கம் தென்காசி காக்க வச்சுட்டா அது குழு இருக்குன்னு இப்ப இந்த பக்கம் இங்க பாருங்க. இதை விட்டுட்டு இப்படி கால வச்சுட்டுன்னு வச்சுக்க நெருப்பா கொஞ்சம் ஒரு காலத்துல தலைமையாசிரியர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, எங்க ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஆசிரியர் நிக்கிறாங்க. அந்த அன்னைக்கு ஆசிரியர் நிக்கிறாங்க. நிக்காதீங்க உட்காருங்க.
டும் குளிர்காலம்னு கழிச்சு வச்சாங்க. சரிண்ணே. அண்ணே அப்படி கழிச்சு வச்சாங்க. கழிச்சு இப்ப வச்சாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அப்போ ஒரு காலத்துல விடுமுறைன்னு சொல்லும்போது நீ கோடை விடுமுறைன்னு சொல்லுவாங்க. ஆமா, கோடை விடுமுறை. ஏய் கோடை விடுமுறையாப்பா, கோடை விடுமுறை போகணும்னு சொல்லுவாங்க. ஆமா, கோடை விடுமுறை. தோட்டம் வந்து குத்தாலம் போவோம். ஆமா, அப்படி வந்து குளிர்காலம் வந்து நீராடிட்டு வருவோம். ஏய் பசங்களா பசங்களா அபுலி முக்கியமான விஷயம் தொண்டை வலிக்கிறா கத்த புரியுதா? கழிச்சு வச்சிருந்தாங்க. கழிச்சு வச்சிருந்தாங்க. எங்க ஆசிரியர்கள் படிக்கும் போது கோடை விடுமுறைன்னு சொன்னாங்க. கோடை விடுமுறை நாங்க. இப்ப நம்ம பசங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? முழு பரிசு லீவு. ஆமா முடிஞ்சு. ஆமா இப்படி போயிட்டு இருக்கு காலகட்டம். அதனால எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? இதெல்லாம் காரணம் மனிதர்களாகி நம்ம தானே. காலநிலைகள் மாறுது. ஒரு பக்கம் திருச்செந்தூர்ல கடல் உருவாங்குது. ஒரு பக்கம் திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்படுது. ஒரு பக்கம் பக்கத்து மாநிலமான வயநாட்டுல ஒரு ஊரவே அழைச்சிட்டு போகுது. ஆமாண்ணே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிளைமேட் சேஞ்ச் ஆகிருச்சு. காலநிலைகள் மாறிக்கிருச்சு. அதுக்கு காரணம் மக்களாகிய நம்ம தானே. எதனால அப்படி சொல்றீங்க? தலையில இருக்கக்கூடிய செடி கொடியில பூரா அழிச்சு இப்படி தொங்க விட்டுருக்கோம். ஆமா, இதுதான் இருக்கலாம் காரணம். புரியுதானே? ஆமா. ஆனா தலையில இருக்கக்கூடிய செடி கொடி வாசா இதுல மரம் நொட்டு நொட்டு பூரா அழிக்க மலைகளை அழிக்க நீர்களை அழிக்க இயற்கை சிற்றங்கள் ஏற்படுது. காலநிலைகள் மாறுது. ஓ, அப்ப இந்த இயற்கை சீற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இயற்கையை அழிச்சதுனாலதான். மனிதர்களாகிய நம்ம. ஆமா, இதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்? பல்லுயிர் சோலைகளை பாதுகாக்கணும். பல்லுயிர் சோலைகள்னா என்னன்னு அதை ஏனே நாங்க வந்து பாதுகாக்கணும். இந்த பல்லுயிர் சோலை என்னன்னு தெரியுமாக்கா உனக்கு? தெரியுமாக்கா? தெரியாதா? நான் போய் கேட்டுக்கா. இந்த பல்லுயிர் சோலைனா இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த கடல்ல வாழ்ற கடல் வாழ் உயிரினம், அந்த மலையில வாழக்கூடிய மலை வாழ் உயிரினம், இந்த பார்ப்பன பரவல்வன ஊர்வன நீயும் நானும் செடி கொடி மலை நீ நான் எல்லாம் சேர்ந்தது பல்லுயிர்கள். இந்த பல்லுயிர் சோலையை பாதுகாக்கணும். இந்த பல்லுயிர் சோலை ஏன் பாதுகாக்கணும்? நல்லா தெளிவா கேட்டுக்கிறேன். ஆனா மனுஷர் வந்து ஒன்றோட ஒன்று சார்ந்துதான் இருக்கும். அதாவது ஒன்றோட ஒன்று சார்ந்துட்டே வாழ்றோம். இயற்கை விசாரித்து இருக்கு. மனிதர் தான் ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கும். எப்படி? அது எப்படி சார்ந்து இருக்குன்னு தெரியுமானே? சொல்லுங்க அண்ணே. எப்படி சார்ந்து இருக்கோம்னா அண்ணே நல்ல பிள்ளைகள் எப்படி சார்ந்து இருக்கோம்? எப்படி சார்ந்து இருக்கோம்? நம்மளை சார்ந்து இருக்கோம்னே. இப்ப உதாரணத்துக்கு இந்த மரம் இருக்கு. இந்த மரம் நம்மளுக்கு என்ன தருது? அண்ணே, நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நிழல் தருது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜன் நிழல காட்சிகள் தரும். அப்ப இந்த மரத்தை சார்ந்தவங்க இருக்க. ஆமா, அது சார்ந்தவங்க இருக்க. கண்டிப்பா. அப்ப உனக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? எனக்கு அதுக்கு கண்டிப்பா தொடர்புகள் இருக்குண்ணே. சரியா? எல்லாரும் இதுதான் ப்ராமிஸ் பண்ணி இன்றையிலிருந்து நம் வீட்டு அலமாரியில் தேவையில்லாமல் துணிகளை வச்சிருக்கோம் இல்லையா? அதையெல்லாம் பிரித்து நீங்க வீட்டுல அந்த அலமாரியில போய் ஒரு புத்தகத்தை வச்சு அழகுபடுத்தணும். அலமாரினால அழகுபடுத்த புத்தகத்தை வச்சு அழகுபடுத்தணும். செய்வோமா? உறுதியேற்போமா? அதுதான் நீங்க நம்ம உறுதியேற்போம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா புத்தகம். நான் நான் பெருமைக்காகவும் தான் சொல்லல. ஏன்னா எல்லாருமே சொல்லியாச்சு. ஏன் உங்க பள்ளியை பற்றி எல்லாரும் உயர்வாகவும் சிறப்பாகவும் சொன்னாங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். காரணம் நாங்க நிகழ்ச்சியில மாதிரி பேசும்போது உங்களுக்கு சொன்னேன். காலையில் பேசும்போது நீங்க தான் இந்த ஏரியாவே சரௌண்டிங்ல 2 பக்கமா வச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே எல்லா ஸ்கூல்ல இருக்கு. நான் சொன்ன மேடம் வந்து அது தொய்வாக சோம்பல் ஆக நினைச்சுங்க. ஏன் சரி பரவாயில்ல அப்படின்னு இப்ப என்ன கூட்டத்தோட நோக்கம் அதுதான். ஏதாவது இந்த மாணவர்கள் கிடைச்சிடாதா, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிடாத கூட்டலாம். அந்த நோக்கம் அதுக்கு காரணம் என்ன சொல்லட்டா? இதற்கோட மூல காரணம் என்ன சொல்லட்டா? ஒரு உண்மையை சொல்லட்டா? நான் ஸ்கூல் வந்தேன். சார் வணக்கம் சார். உட்காருங்க சார். இன்னொருத்தோட வர வச்சாங்க. சொன்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு அது நான் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்கல்ல, 27 படம் இருக்குங்க. இன்னைக்கு நான் மேடம் உங்க தலைமை ஆசிரியை நான் இன்னைக்கு ஒரு என்னோட இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு நான் எடுத்துட்டேன். காரணம் தெரியுமா? நான் சொல்றேன் என்ன சொன்னா தெரியுமா? சார் எனக்கு வயது இத்தனை ஆயிடுச்சு. நான் எனது 10 வயதா சொன்னீங்க. 5 வயதில் எனது தந்தை எனக்கு வளர்த்துவிட்ட ஒரு பழக்கம், நல்ல பழக்கம். புத்தகம் வாசிக்காம நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன் சார். புத்தகம் வாசிக்காம என்னால ஒரு நாள் ஒரு பக்கத்துக்கு உண்மை ஒழிச்சிக்காக நேரத்தில் சொல்றேன். இது இன்னைக்கு கிடைச்ச எனக்கு இன்ஸ்பிரேஷன். நான் இருக்கு நல்ல விஷயத்த எனக்கு பல நேரங்கள்ல சோம்பல் ஏதாவது ஒரு நேரத்துல புத்தகத்தை வாசிக்க கிடையாது, டிவியை பார்த்து அப்படியே தெரியும். ஸோ ஒரு இப்ப சொன்னல இந்த ஹேபிட் எங்க இருந்து வந்தது? புத்தகம் வாசித்ததால் தான் அவளுக்கு வந்தது. சொன்னதுல உங்க
மோட்டிவேட் பண்றது எல்லா போட்டிக்கும் அது புத்தகம். சரி, அவ்வளவு முடிச்சு. இப்ப பாருங்க, புத்தகம் வாசிக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? புத்தகம் வாசிக்கிறதுனால அறிவு பலப்படுது, அறிவு விரிவடையுது, சக மனிதரை நேசிக்க முடியுது, சக மனிதரிடம் அன்பு காட்ட முடிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனித தன்மையோடு இருக்க முடிகிறது. இன்னைக்கு மனுஷனாவே நீங்க நிறைய பேர் பார்க்கறது இல்லை. எல்லாம் மிருக நான் பாட்டு எழுதினால அதை யோசிக்கல. மனுஷனா மட்டும் பிறந்தா போதுமா? மிருகத்தை போல குணம் பொறுமை இல்லை. புத்தகம் வாசிக்கின்ற ஒருவருக்கு பொறுமையை தரும், நல்ல அறிவு பலத்தை தரும், அன்பை தரும், அமைதியை தரும், ஆற்றலை தரும், சக்தியை தரும், அறிவு பலமடையும், அறிவு திருவடையும். அதனாலதான் புத்தகத்தை வாசிக்கிறேன். அதனாலதான் சும்மா சொல்லல, பல தலைவர்கள் எல்லாம் புத்தகத்தை பற்றி 2-3 தலைவர்கள் நான் சொல்றேன், சும்மா உங்களுக்கு புரிய இருக்கிறேன். புத்தகத்தை பற்றி ஜவஹர்லால் நேரு தெரியுங்களா, பாரத பிரதமர் முன்னாள், அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா உங்களை தனிமை தீவில் கொண்டு போய் விட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்ன பதில் யாருக்கா தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? யாராவது அவருக்கு தெரியுமா? கை போட்டு தெரியல, சொல்லுங்க. என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் தனிமை தீவு, யாரும் ஆள் அரவமற்ற தனிமை தீவு, தீவிரத்தில் சுற்றியும் கிடந்தது. என் வாழ்நாள் முழுவதும் கழித்து விட்டு வரும் அளவிற்கு புத்தகங்களை கொடுங்கள், அந்த தீவை நான் வென்று விடுவேன். சும்மா சொன்னாங்க. அதனால அவங்கள நீங்க நம்ம வரலாற்றை வாசிப்போம். அதனால வரலாற்று. அம்பேத்கர் அவர்களிடம் கேட்டார்கள். அம்பேத்கர் வந்து லண்டன் மாநாட்டிற்கு ஒரு போறாரு, வட்டமேசை மாநாட்டிற்கு போகும்போது எல்லாரும் வர்றாங்க. ஏன்னா ஒரு 4 ஒருத்தர் வர்றாரு, பிரதிநிதியா வர்றாரு. அப்ப ஒரு ரிசீவ் பண்ணாங்க, ஐயா உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் பண்ணணுமா, 3 ஸ்டார் ஹோட்டலா சொல்லுங்க ஐயான்னு கேட்டாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பதில் யாருக்காது தெரியல. என்ன சொன்னாரு தெரியுமா? அம்பேத்கர், எது நூலகத்திற்கு மிக அருகில் உள்ளதோ அங்கே போறாரு. 5 ஸ்டார் வேண்டாம், 3 ஸ்டார் வேண்டாம், நூலகத்திற்கு மிக அருகில், இந்த உலகத்திலே அதிகமான புத்தகங்களை வாசித்த ஒரு நபர் என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, கடைசி சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்கெல்லாம் நூலகம் உள்ளதோ அங்கெல்லாம் சிறைச்சாலைகளின் அவசியம் குறையும் என்றார். எங்கெல்லாம் நூலகம் உள்ளதோ அங்கெல்லாம் அவசியம் குறையும் என்றார். நீங்க ஊருக்கு 10 போலீஸ் ஸ்டேஷன் வச்சாலும் குற்றம் குறைந்தா குறைந்தா அவர் தெரிச்சென்ற குழாயை சென்ற அண்ணன் சென்ற சொத்து சென்ற வார்த்தை தெரிச்சென்ற ஜாதி சென்ற மத சென்ற மோதல்கள் 4 நடந்துட்டே இருக்கு. காரணம் வாசிப்பின்மை, வாசிக்கவில்லை. நான் சொல்லுகிற வாசிக்கின்ற போது புத்தகம் மூளையை சரியாக நம்முடைய பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும், விரிவடையும், மனிதனை நேசிக்க தூண்டும், மனிதனை அன்பு செய்ய தூண்டும். அதுதான் புத்தகம். எனவே நீங்கள் புத்தகங்களை வாசியுங்கள். நம்ம புத்தகத்தில் சம்பந்தம் இல்ல, ஆளுக்கு ஒரு புத்தகம், வீட்டுக்கு ஒரு நூலகம். இதுதான் நம்மளோட மோட்டோ. சொல்லு, ஆளுக்கு ஒரு புத்தகம், வீட்டுக்கு ஒரு நூலகம். நீங்க நூலகம் நீங்களா குழந்தைகளே, மற்ற பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை குழந்தைகள் இந்த சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்றீங்களா? எல்லா குழந்தைகளும் சொல்றீங்களா? 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகள் சொல்லுங்க. இப்ப நம்ம ஸ்கூலே அதுவும் ஆளுக்கு ஒரு புத்தகம், ஆளுக்கு ஒரு புத்தகம், வீட்டுக்கு ஒரு நூலகம். ஆளுக்கு ஒரு புத்தகம், வீட்டுக்கு ஒரு நூலகம். ஆளுக்கு ஒரு புத்தகம், வீட்டுக்கு ஒரு நூலகம். இன்றே இப்பொழுதே ஆரம்பிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் மேலாக இந்த நிகழ்வில்
அடுத்து இது என்ன எழுதி சொன்னோம்? டு டு டு. ம் பா நல்லா சொல்லுங்க. பாவா பாவா. பா டு. ம் பாடு. வெரி குட். அடுத்து பாடு. ம் ப மா மா ம் டு. ம் மாடு. வெரி குட் வெரி குட். மாடு. மாடு. வெரி குட்மா. அடுத்து ப ம் ட. நல்லா பாருங்க. புள்ளி வச்சிருக்கு. புள்ளி வச்சிருக்கு. புள்ளி வச்சு நம்ம தலையாட்டமா இட்டு அப்படின்னு சொல்லுவோமா? ப இட் ம் டு. ம் பட்டு. வெரி குட் வெரி குட். ப இட்டு ம் பட்டு. வெரி குட் வெரி குட். அடுத்து ம ம் இட் ம் டு ம் மட்டு. வெரி குட் வெரி குட். இந்த எழுத்துலாம் வாசிக்கல, வாசிச்சு காட்டிடுங்க ரெண்டாவது வரிசையில். இதா ம் ம ம் மாவா. மா ஆ மா ம் நல்லா படிங்க நல்லா படிங்க. மாயும். மாவும் கடைசி இம்மு இருக்குதா படிச்சிட்டீங்க. நடுவுல ஒரு எழுத்து இருக்கே, என்ன எழுத்து? இட்டு. மா இட் இல்ல, புள்ளி வச்சிருந்தா தான் டு. இட்டு. டூவா? டூனா இந்த இதுதான் டூ. இது என்னது? டு ட ட. மேல மேல. அடுத்து மா மா ம் டு. ட ட. மாடயும். மாடம். மாடம். ம் மாடயும். மாடம்னா என்னன்னு தெரியுமாம்மா? மாடம். மாடம்னா என்ன? மாடம்னா இந்த விளக்கு வைக்கிறதுக்காக ஒன்று செய்வாங்க தெரியுமா? ஒரு கூடார மாதிரி சின்னதா ஒரு வீட்டில் செய்வாங்க. வீட்டில் சோறுக்குல. அதான் மாடம். அது மாடமா? அதுக்கு அடுத்து பக்கத்துல இதா? அதுக்கு மேல இதா? ம் பா. பா பா ட. டாவா புள்ளி வச்சிருக்கு. ப இட் ம் டு. டு பா பா இட் டு டு. பாட்டு. பா இட் டு பாட்டு. வெரி குட் பாட்டு. வெரி குட்மா. அடுத்து மா ம் இட் ம் டு ம் மாட்டு. மாட்டு. வெரி குட். மாட்டு. இந்த ரெண்டு வாசிங்க. ப ம் டு. டு டு. படு. படு. பாடு. பாடு. படு. அடுத்து மாடு. மாடு. நல்லா படிங்க. அது மாவா மாவா? மா டு. எழுத்து போட்டிருக்கான். தொண்ணூறு போடல. அப்போ எப்படி வாசிக்கணும்? குறுகலா வாசிக்கணும். மாடு. மடு. மடு. வெரி குட். மடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே
My name is Jitangabala. My father's name is Ganesan. Dad to die. My mother's name is Mrs. Vijay Shanti. Mom is a PD roller. I attended Paramananda Middle School, Puliyangudi until the 8th grade. Then I joined the Tangapalam Polytechnic College during the 3rd year of study. COVID-19 made it very difficult for my mother to pay my college fees at the correct time. Our Paramananda Middle School headmistress Mrs. Selva Suguna download the online application for Agaram Foundation and insist us to apply, in which I, Aravind and Sagara Gomudi was selected by Agaram Foundation. Then they built tuition fees of 10,000 each from Agaram Foundation. We would not have applied for this Agaram Foundation without the headmistress, our Paramananda School. Our heartfelt thanks to the Agaram Foundation and our Paramananda School headmistress. வணக்கம், என் பெயர் தங்கமாரி. நான் பரமானந்த நடுநிலைப் பள்ளியில் படித்தேன். எங்களுக்கு 2020-21 கொரோனா காலகட்டத்தில் படிப்பதற்கு 8ஆம் வகுப்பு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தார்கள். அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஃபோனட்டிக்ஸ், டிராயிங்ஸ், நீதி கதைகள் என நிறைய அனுப்பினார்கள். தேசிய திறனாய்வு தேர்விற்கு எங்களுக்கு மிகவும் நன்றாக பயிற்சி அளித்தார்கள். அதனால் நான் வெற்றி பெற்றேன். 8ஆம் வகுப்பு குரூப்பில் நிறைய போட்டிகளுக்கான செய்திகளை அனுப்பி சேர்வதற்கு ஊக்கப்படுத்தினார்கள். கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இணைந்து அவர்களின் சொந்த செலவில் மாணவர்களின் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வழங்கினார்கள். அரசாங்கம் வழங்கும் சத்துணவுப் பொருட்களை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வழங்கினார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களின் வீடு தேடி வந்து பயிற்சித்தாள்கள் வழங்கினார்கள். எங்களுக்கு 1 முதல் 8 வரை நிறைய நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் வகுப்பு ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் மகாத்மா காந்தியை பற்றி பேச வந்திருக்கேன். நாம் அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தும் ரூபாய் நோட்டின் கூட மகாத்மா காந்தியை பார்த்திருக்கிறோம். 1869ஆம் ஆண்டு முதலியார் ஜெனரல் போர்பந்தருக்கு போதியாக பிறந்தார். இந்தியாவில் சட்ட ஒழுங்கு பண்ணிட்டார். கருப்பு காந்தி என்று குறிப்பிட்டார். நன்றி, வணக்கம்.